Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா டெலிகிராம்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணீங்க. வரக்கூடிய நாட்கள்ல நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த நேரத்துல ஒரு முக்கியமான வீடியோ போட்டு நான் நினைச்சு பார்த்தா உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நாளைக்கு எக்ஸாமுக்கு நீங்க பயங்கரமா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போதான் நிறைய பேர் புக்கே தொட போறீங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, சார் இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்புங்க, இந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்புங்க சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. நல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம படிக்கல, சரியா? நம்ம வந்து செகண்ட் இயர் படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன லெசன் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கறத நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டே இருக்கேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டே இருக்கேன், படிக்க ஆரம்பிங்கப்பா, படிக்க ஆரம்பிங்க. பரவாயில்ல, இன்னமும் படிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்குரிய எக்ஸாமுக்கு பதட்டப்படாதீங்க, சரியா? அதாவது இப்ப நீங்க உட்கார்ந்து ஆரம்பிச்சாலும் சரியா, ஒரு 9 மணிக்கோ இல்ல 9:30க்கோ நீங்க என்ன பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உட்கார்ந்து ஆரம்பிச்சாலும் உங்களால கண்டிப்பா கம்ப்ளீட்டா 1 or 2 யூனிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிக்க முடியும். இப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. 5 யூனிட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலையே, 5 யூனிட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு என்ன பார்த்தா தயவு செய்து போகாதீங்க. உங்களால இப்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11:30 இல்ல 11:45 வரைக்கும் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னாலும் காலையில ஒரு 4 o'clock நீங்க எந்திரிச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களால கண்டிப்பா 1 or 2 யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் வந்து எல்லா யூனிட்டுமே மேக்ஸிமம் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன், சரியா? அது எந்த பேப்பரா இருந்தாலும் சரி பரவாயில்ல, சரியா? அதனால நீங்க பயப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பயப்படாம ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது 1 யூனிட் 2 யூனிட் அப்புறம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 யூனிட் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு 2 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நல்ல மார்க்கே நீங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும், சரியா? அதனால அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்மள்ட்ட எதெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி டெலிகிராம்ல நம்ம ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம், சரியா? அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியா நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. தெரிஞ்சதை என்னன்னு பார்த்தா ரிலேட்டடா எழுதணும், சரியா? தெரிஞ்சதை எழுதுன்னு சொல்லி ஸ்டோரி எழுதக்கூடாது, ரிலேட்டடா நீங்க எழுதிட்டு வாங்க. அடுத்த எக்ஸாமுக்கு நான் மேக்ஸிமம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் வந்து அடுத்த எக்ஸாமுக்கு இருக்கோ அது எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து போடுறதுக்கு மேக்ஸிமம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதனால அடுத்த எக்ஸாமுக்கு நம்ம கண்டிப்பா என்ன ஹெல்ப் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஈசிக்கும் ட்ரிபிள்இக்கும் மட்டும் தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம், சரியா? இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லா மேஜருக்குமே, அதாவது நீங்க வந்து ஏரோநாட்டிக்கல் இருந்தாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சிவிலா இருந்தாலும் சரி, இல்ல மெக்கானிக்கல் இருந்தாலும் சரி, எந்த பிரான்ச்சா இருந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட போறோம், சரியா? அதனால பயப்பட வேணாம். இந்த ஒரு எக்ஸாம் நல்லபடியா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்த எக்ஸாம் என்னாச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா நீங்க பண்ணிடலாம், சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. 1 யூனிட் படிச்சாலும் சரி, 2 யூனிட் படிச்சாலும் சரி, ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க தயவு செய்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.